ஓகே, என்னுடைய கண்டினியூஷன் இப்போ நம்ம வந்துட்டோம் பார்ட் 2க்கு வந்துட்டோம். ஓகேங்களா, தட் இஸ் கிராம் ஸ்ட்ரெயினிங் ப்ரொசீஜர். தட் இஸ் என்ன சொல்லணும்னா, கிராம் அதாவது சாயமேற்றும் முறை. அதே கிராமுங்கிறதான் இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படியும் உங்களுக்கு தமிழ்லேயும் அதே தான். ஓகேங்களா, இப்போது இதை எப்படி நம்ம வந்து சாயமேற்றோம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் நம்ம சொல்கிறோம், எந்த வருஷம் அப்படின்னா, in the year for the 1884 the physician Christian Danish. ஓகே, அதாவது உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த த சேம். ஓகே, த டேனிஷ் ஃபிசிஷியன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். த டேனிஷ் physician. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், Danish physician, the Christian Graham in the year for 1884. So it is a differential staining procedure and it's a classify the bacteria into two class, gram positive and gram negative bacteria. So the steps involved in the gram staining and the procedure is given in the figure 1.10ல இருக்குது. இதனுடைய பிக்சர்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா பிக்சர்னால் படம் இல்லை, அது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. ஓகேங்களா, the gram positive bacteria retain the crystal violet and appear the dark violet, whereas the gram negative type the lose the crystal violet and there is a counter strains by the saffron appear as a red. ஓகேங்களா, ரெண்டு வேரியேஷன் தான் நமக்கு இதில் இருக்குது. கிராம் பாசிட்டிவாக இருந்தால் கிறிஸ்டல் வயலட்டில் இருக்கும். ஓகேங்களா, இருக்குது. அண்ட் இட் இஸ் அப்பியர் எப்படி பார்க்கறது இருக்கும், டார்க் வயலட்டாக இருக்கும். அதே கிராம் நெகட்டிவ் டைப்பாக இருந்தால் கிறிஸ்டல் வயலட் இருக்கு இல்லைங்களா, அது தெர் இஸ் அ கவுண்டர் ஸ்ட்ரைன்டு, தெர் இஸ் அ சாஃப்ரைன் அப்பியர். ஓகே, சாஃப்ரைன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதா, ரெட் அண்டர் எ கலர். ஓகே, ஸோ லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் என்னென்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ப்ரிப்பேர் எ ஸ்மியர். ஓகே, ஸ்மியர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாக்டீரியாவுடைய வளர்ப்புலேருந்து ஒரு மேத்தோப்பு, ஒரு மேனுடைய தேய்வு அப்படிங்கிறது. ஓகேங்க, ப்ரிப்பேர் எ ஸ்மியர் ஆஃப் யர் பாக்டீரியல் கல்ச்சர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெயின் வித் த கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட். அதாவது படிக ஊதா சாயத்தை பயன்படுத்தி 30 வினாடி சாயமேற்றணும், அது வரைக்கும். அடுத்த ஸ்டெயின்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெயின்ஸ் இன் த டிஸ்டில்டு வாட்டர் ஃபார் த 2 செகண்ட். அதை டிஸ்டில்டு வாட்டர், தட் இஸ் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை வடிநீர் அப்படிம்பாங்க. 2 வினாடி அது வந்து லைட்டாக கொஞ்சம் அலச மாதிரி இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா கிராம் அயோடின் ஃபார் 1 மினிட். அதில் மறுபடியும் கொஞ்சம் 1% அயோடின் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி 1 மினிட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மறுபடியும் அதை ரெயின்ஸ் டிஸ்டில்டு வாட்டர், அதாவது தமிழில் வாழை வடிநீரில் மெதுவாக அலச சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாஷ் இன் 90% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 செகண்ட்ஸ். அதாவது எத்தனால் அல்லது அசிட்டோன் அதை பயன்படுத்தி மெதுவாக 10லேருந்து 30 வினாடி கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர், மெதுவாக அதாவது வாழை வடையில் மெதுவாக அலசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணோம், சாஃப்ரின் ஃபார் 30 to 60 செகண்ட்ஸ். ஓகேவா, இதில் மறுபடியும் சாஃப்ரின் சாயத்தில் வந்து 30லேருந்து 60 வினாடிகள் வந்து வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் பிளாட். மறுபடியும் அந்த மாதிரி பண்ண முடிச்சு வெட்டி அலசிட்டு அந்த பசப்பசத்தன்மை பிசு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஈரப்பசத்தன்மையை வந்து நம்ம அகற்றணும். அதுக்கப்புறம் எதில் வச்சு பார்க்கணும், ஸோ அப்சர்வ் த அண்டர் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது கிளியராக படிச்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது, மெத்தட்ஸ் என்ன அதுதான். ஓகேங்களா, ஸோ யூ ஷுட் பி clearly observe. This one is a homework for 3 marks. Is a very important questions also. You have to attend the public exam or any exam, that is a half yearly, quarterly, any exam they may be asking. This is in your homework for the 3 marks. You should be very clearly observed. Is a 3 mark question. I already told you about for the 5 mark question general bacterial general characters, then types of plasmid is a 2 marks, then this one is a 3 marks. These are the
இன்னும் மோரலஸ் இன்னும் ஒரு 2 கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எங்கெங்கே ஹோம்ஒர்க் இருக்குன்னு தெரியும். நான் தனியாக மறுபடியும் கொஷின்ஸ் எதுவும் போட மாட்டேன். ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வீடியோஸை பார்த்துட்டேவா தொடர்ந்து வரும். இதோட 3 கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து என்ன மாதிரியான உங்களுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. கிராம் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நம்ம சொன்னோம். அந்த கிராம் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் பார்த்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான், உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. த மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் செல் வால் எப்படி இருக்குது, நெகட்டிவ் செல் வால் எப்படி இருக்குது அப்படின்ற ஓகேவா. இதில் மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் செல் வால் இட் கண்டெயின் அதாவது கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டெரிகோயிக் ஆசிட் அல்லது டெரிக்ரோமிக் ஆசிட். ஓகேங்களா, ஜஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. தெர் இஸ் அமௌண்ட் என்ன இருக்கும், டெரிகோயிக் ஆசிட் இருக்குது அல்லது டீலோயிக் ஆசிட்ஸ் இருக்குது. இன் அடிஷன் தே மே பி கண்டெயின் த பாலிசாக்ரைட்ஸ். நமக்கு நார்மலாக தெரியும் பாக்டீரியாவில் பாலிசாக்ரைட்ஸ் இருக்கும். அடுத்தது த கிராம் நெகட்டிவ்ஸ் அப்படியா இருந்ததா செல்வாலில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பெப்டிடோகிளைகான் இருக்கும், லேயர் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் லிப்போப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் இஸ் அ லிப்போப்ரோட்டீன். செகண்ட் என்ன, தட் இஸ் அவுட்டர் மெம்பரேன். தேர்ட் என்ன, லிப்போபாலிசாக்ரைட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அ 3 different results in the gram strains are due to the அதாவது difference in the structure and composition of the cell wall. ஓகேங்களா, இந்த 3 பொறுத்து தான் ஸ்ட்ரக்சரில் வேறுபாடு இருக்கும். அதனுடைய என்னென்ன மெட்டீரியல் ஆனது அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ கிராம் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் இருக்குது, கிராம் ஸ்ட்ரைனிங்கில் வேரியேஷன் இருக்குது, அதாவது பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ட்ரா மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது கிராம் பாசிட்டிவ்னா தான் சேம் அதே பாயிண்ட்ஸும் அதுலேயே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, 1.1 ஃபிகரில் பார்த்தீங்கன்னா 1.111 இருக்குது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்டு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராம் ரெண்டுக்கு பார்த்தோன்னா இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, கிராம் பாசிட்டிவ்லையும் என்னுடைய கிராம் நெகட்டிவ் பேக். இது வந்து பாசிட்டிவில் எப்படி இருக்குது, நெகட்டிவ். இப்போ செல்வால் எடுத்துக்கிறீங்க, இது சிங்கிள் லேயராக இருக்கும் வித் 0.015 மில்லி மைக்ரானில் இருந்து 0.02 மில்லி மைக்ரான் வரைக்கும் இருக்கும். சரிங்களா, அதே கிராம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லேயர், அதாவது இதில் சிங்கிள் லேயர், அங்கே வந்து 3 லேயர் அடுக்கு இருக்கும். அதில் பார்த்தோன்னா 0.0075 ஓகே மில்லி மைக்ரானில் இருந்து 0.012 மில்லி மைக்ரான் திக்னஸ் வரைக்கும் இருக்கும். எப்பயுமே 0 பாயிண்ட் வந்துட்டாலே அது ஒவ்வொரு நம்பராக தான் சொல்லுமே ஒழிய அதை விட்டுட்டு அப்படியே டோட்டலாக சேர்த்து சொல்லக்கூடாது. சரிங்களா, அடுத்தது ரிஜிடிட்டி ஆஃப் த செல் வால். என்னுடைய தடிப்புத்தன்மை அல்லது அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா செல்ஸனுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இருக்கக்கூடாது என்ன, இது கிராமில் வந்து முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ரிஜிடு, அதனோட கடினமாக இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு என்ன மெயின் காரணம், ப்ரெசன்ஸ் ஆஃப் த பெப்டிடோகிளைகான். ஓகேங்களா, எலாஸ்டிக் சுருங்கி விரியும் தன்மை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லிப்போ ப்ரோட்டீன் இருக்கனாலும் பாலிசாக்கரைடுடைய மிக்சர்ஸ் இருக்கிறதுனால தான் மெயின் ரீசன்ஸ் வந்து எலாஸ்டிக் நேச்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் தேர்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கம்போஷன், இதனுடைய வேதிப்பொருள்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, வேதிப்பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வேதிப்பொருள் பார்க்கும் பொழுது கெமிக்கல் கம்போஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது பெப்டிடோகிளைகான்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 80% ஃபஸ்ட்டு. அடுத்தது பாலிசாக்கரைட்ஸ் பார்த்தோன்னா 20. அப்போது டீலிகோயிக் ஆசிட் வந்து ப்ரெசன்ட். இதனோட கெமிக்கல் நேச்சர் கிராம் பாசிட்டிவில் அப்படியே பாருங்கள். பெப்டிடோகிளைகான் வந்து 3 to 12 இருக்குது. அடுத்து ரெஸ்ட் அப்படின்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து லிப்போப்ரோட்டீன், அதாவது லிப்போப்ரோதங்களால் ஆனது. அடுத்தது டெக்காயிக் அமிலம் வந்து இதில் வந்து கன்ஃபார்மாக இல்லை இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, டீலியோயிக் ஆசிட் வந்து ஆப்சன்ட், தட் இஸ் தமிழ் வந்து டெக்காயிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் அவுட்டர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிராம் பாசிட்டிவில் ஆப்சண்ட்டு இதில் வந்து இருக்குது.
அடுத்தது பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸு, அதாவது பெரிப்ளாஸ்மிக் அதே அப்படியே தமிழ்லேயே தான் இருக்குது, இங்கே இல்லை அங்கே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா, அடுத்தது சசப்டிபிலிட்டி. அதாவது இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது எத்தனாவது பாயிண்ட் உங்களுக்கு அவுட்டர் மெம்பரேன் சொல்லியாச்சுங்களா. பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் தட் இஸ் 5th பாயிண்ட் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்னு சொல்லியாச்சு. 6th பாயிண்ட் பாருங்கள், சசப்டிபிலிட்டி. அதாவது இது மேக்ஸிமம் டு த பென்சிலின், அதாவது பென்சிலினத்தினால பாதிக்கும் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதில் அதிகமாக இருக்குது, ஹை சசப்டிபிள். இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, பென்சிலினத்தினுடைய பாதிப்பு வந்து அது அதிகமாக அப்படின்னு சொல்ல முடியாது. 7th பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனுடைய, அதாவது ஊட்டத்தினுடைய தேவை எப்படி இருக்குது அப்படின்னா, நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி ஒரு காம்ப்ளெக்ஸு, மிக சிக்கலான உணவு ஊட்ட முறை தான் இங்கே இருக்கும். இது பார்த்தா சிம்பிளான உணவு ஊட்ட முறை இதில் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ளாஜெல்லானுடைய டைப்ஸ் பார்த்தீங்களா, இட் கண்டைன் த 2 பேசல் பாடி தட் இஸ் ரிங். ஓகேவா. இது 2 வளையங்களான அடித்திரள் அமைப்பு தட் இஸ் அ பேசல் பாடி ரிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அது 2ன்னா இது 4, அவ்வளோதான் வேரியேஷன். அடுத்தது 9th என்னம்மா சொல்கிறோம் அப்படின்னா, லிப்பிட்ஸ் அண்டு லிப்போ ப்ரோட்டீன்ஸ் வரும். கொழுப்பு மற்றும் லிப்போ புரதம் எப்படி இருக்கும், இது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும், அப்போ அது ஹையாக இருக்கும், அவ்வளோதான். 10th பாயிண்ட் வரீங்க, லிப்போ பாலிசாக்கரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த லிப்போ பாலிசாக்கரைட்ஸ் இங்கே ஆப்சண்ட்டு அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், ப்ரெசன்ட், அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு கிளிப் ஒன்று வரும், மறக்காமல் அதில் பாருங்கள். இதில் என்னென்னா கிராம் ஸ்ட்ரைனிங் ப்ரிப்பரேஷன் பார்த்தலைங்களா, 3 மார்க் வீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஜஸ்ட் ஒரு கிளிப் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேம்மா. In this video, you will learn how to perform gram staining. This technique utilizes a 4-step staining procedure with 2 different dyes and is one of the first tests used when trying to identify unknown species of bacteria. Using a wax pencil, label a microscope slide with your initials. Then draw a circle about 1 centimeter in diameter on the slide. Using a metal inoculation loop, sterilize it by flaming. Using aseptic technique, add a drop of sterile water so that a film appears across the loop. Transfer the water into the circle drawn by the wax pencil. Flame the metal loop again to sterilize. After allowing it to cool, use the metal loop to transfer a colony of bacteria growing on an agar plate. Make sure to lightly touch the bacterial colony to avoid transferring too many bacteria. When finished, flame the loop to sterilize. Let the liquid completely evaporate, leaving behind a dry spot on the slide. This will take at least 10 minutes. Once the liquid has dried completely, fix the bacteria to the slide by quickly passing the slide through the flame 3 times. The flame should touch the slide for about 1 second during each pass. Ensure that all Bunsen burners are turned off before obtaining the set of gram stains. The decolorizer contains a high percentage of alcohol and is very flammable. Add a few drops of crystal violet stain to the bacteria until the wax circle is filled with stain. Let this stand for 1 minute. Rinse the slide by dipping it in a beaker of water 2 to 3 times until most of the stain has been washed off. Next, add a few drops of grams iodine to cover the bacteria, and then let this stand for 1 minute. Rinse the slide in a beaker of water until most of the iodine is gone. A second beaker of water can be used to ensure most of the iodine has been rinsed off.
Now add a few drops of decolorizer. Let the decolorizer flow over the bacteria at a 45-degree angle until the flow is clear. Then finish by rinsing the slide in a beaker of water. Counterstain by adding SELVARANI stain to cover the bacteria and let it stand for 1 minute. After 1 minute, completely rinse the slide in water. Allow the slide to dry completely. Once the slide is completely dry, observe the sample under a microscope. ஓகேம்மா, இப்போ ஒரு கிளிப் பார்த்தீங்க இல்லைங்களா, அது புரியுதா? ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை, நம்ம இப்போ நடத்தின ஸ்டெப்ஸையும் அவங்க கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, latest now we have to move on the 2 mark. Very very important for the 2 mark questions. Whenever you have to write the government test or revision test is very very important. What are the important questions for the magnetosome அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஒரு 2 mark கொஸ்டின், மறந்துடாத. உன்னுடைய ஹோம்ஒர்க் உரியது 2வது 2 mark கொஸ்டின். ஓகே, ஸோ இன்டர்செல்லுலர் மேம் எதுலேருந்து எது வரைக்கும்னா கேட்காத, ஓப்பன் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி எழுது. ஓகேங்களா, இதில் எந்த விதமான இதுலேருந்து இது வரைக்கும் அப்படி ஃபுல்லாகவே நீ படித்து எழுதணும். இதில் எந்த விதமான லைன் மட்டும் ரிமூவல்லாம் கிடையாது. ஓகே, அதாவது இன்ட்ராசெல்லுலர் செயின் ஆஃப் 40 to 50 ஓகே மேக்னடைட், தட் இஸ் அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Fe3O4. ஓகே, பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பாக்டீரியம் ஆஃப் அக்வாஸ்பைரில்லம். ஓகே, தட் இஸ் மெகஸ்டீரியம். தட் இஸ் மெயினாக நம்ம சொல்லும் பொழுதே தமிழில் அக்வாஸ்பைரில்லம் மேக்னோடோடிக்கம் அப்படிங்கிறது பாக்டீரியாவுடைய 40லேருந்து 50 மேக்னேட்டு துகள்கள் சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இவை தான் தட் இஸ் மேக்னட்டோசோம்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்? ஹெல்ப் இன் த பாக்டீரியா டு locate the nutrition rich in sediment. ஓகேங்களா, ஸோ இது உங்களுடைய 2 mark கொஸ்டின், தட் இஸ் அ ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய வரும். 1 marks மார்க் பண்ணிக்கோ. ஓகே, ஈஸியாக புரிஞ்சுக்கோ, அதாவது கொஞ்சம் கஷ்டப்படணும், அதாவது இஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்படு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்பிரேஷன், லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா, ரெஸ்பிரேஷன் மெயின்லி ஃபார் த 2 types. First one is called as aerobic respiration. The second one is anaerobic respiration. The first types for the aerobic respiration. These are the bacteria require oxygen. Okay, aero means oxygen is present as a terminal acceptor and it will not grow under the anaerobic conditions. எப்பயுமே ஆக்சிஜன் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அதே சமயத்தில் வளராது. எப்போ அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத absence of the O2. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடியது ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். இதில் பாரு, சம் மைக்ரோகோக்கஸ் ஸ்பீசிஸ் ஆர் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். இது மேக்ஸிமம் பாருங்கள், தே மஸ்ட் ஹாவ் த ஆக்சிஜன் டு சர்வைவ். ஓகேங்களா, ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் ஆப்ளிகேட் ஏரோப்ஸுங்கிறது நிலை மாறா காற்று சுவாசிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அதே வேர்டு தான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது டைப் என்ன டைப் நம்ம அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் anaerobic ரெஸ்பிரேஷன், காற்றற்ற சுவாசம். ஓகேங்களா, இதில் காற்றற்ற சுவாசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்லா தெரியணும், do not use the oxygen. ஸோ ஃபார் த க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் ஆக்சிஜன் தேவையில்லை, இதுக்கு வளர்வதற்கும் சரி வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. ஓகேங்களா, பட் அப்டைன்ட் தர் எனர்ஜி ஃப்ரம் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் த கிளாஸ்ட்ரீடியம். ஓகேங்களா, அதே சமயத்தில் இதுக்கு வேணும், எப்போ வேணும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் நொதித்தலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அடுத்த கேட்டகரி ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes. ஃபேக்கல்டேட்டிவ் anaerobesனால் என்ன டைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலை மாறும்
காற்றுணரா, அதாவது காற்றுணரா உயிரிகள், நிலை மாறும், ஃபேகல்டேட்டிவ் அப்படிங்கிறது. அதே ஃபஸ்ட்டு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து இன்னொரு சொன்ன ஆப்ளிகேட் சொல்கிறீங்க, அது நிலை மாறா, இது நிலை மாறும், புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுமா இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the facultative anaerobes. So these are the bacteria. There are the bacteria that contain, grow either the using of oxygen as a terminal electron acceptor or the anaerobically using the fermentations reaction to be obtain the energy. So when the facultative anaerobes are such as example for the E. coli, already told E that means Escherichia அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஓகேங்களா? கோலை அப்போ Escherichia coli ஷார்ட் ஃபார்ம் தான் E. coli is a present at the site of infection like abdominal abuses. So it can rapidly consume all available oxygen and change the anaerobic metabolism, producing the anaerobic environment and thus to allow the anaerobic bacteria that are present to grow and cause a disease. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நோய் தொற்றுதலுக்கு முக்கியமாக உள்ளாகும் பொழுது மிக விரைவில் அங்கே கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் முழுவதையும் பயன்படுத்திட்டு, அதாவது யூஸ் பண்ணிக்கும். அப்புறம் காற்றுணரா வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மாறி காற்று இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கும். ஓகேங்களா? அப்போது அங்கே எந்த மாதிரி சுவாசம் இருக்கும் பாக்டீரியாவுக்கு அப்படின்னா எப்பயுமே காற்று இல்லாத சுவாசம். ஓகேங்களா? இதனால் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒரு டிசீஸ் என்னென்னா இருக்கலாம் அப்படின்னா ஈகோலை சால்மோனில்லா சிற்றினங்கள் மூலியமாக நமக்கு சில வியாதிகள் வரத்துக்கு காரணமாகவும் இருக்கும், சால்மோனில்லா டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த டாபிக்ஸ் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நியூட்ரிஷன்ஸ் நம்ம வந்து சொல்லியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஊட்டமுறை வரும். கரெக்டு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எஷர்ஷியா கோலை அண்டு சால்மோனில்லா சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்தது ஊட்டமுறை பார்க்கும் பொழுது இதில் there is a caplophilic bacteria. So there is a bacteria which require the CO2 for the growth as that is called as there is a caplophilic bacteria. Example for the Campylobacter. ஓகேங்களா? there is a caplophilic bacteria அப்படிங்கிறோம். இதில் CO2 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் க்ரோத்துக்கு, அதனால தான் caplophilic bacteriaன்னு சொன்னோம். எக்ஸாம்பிள் கம்பைலோ there is a bacteria அப்படின்னு நம்ம சொல்லி வச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நியூட்ரிஷன் சொல்கிறோம், ஊட்டமுறை வந்துட்டோம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதே தான். So on the basis on the mode of nutrition, the bacteria are classified into two types, namely autotrophs bacteria, then அதில் சப்டிவிஷன் வரும், ரெண்டாவது ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போது ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம், bacteria which can synthesize their own food, that is called the autobacteria. They may be further subclassified and further subdivided as a photoautotrophic bacteria is example for ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தா ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக். இதுக்கு உதாரணம் என்ன, பாக்டீரியா ஆர்ஸ் யூஸ் அ சன்லைட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி டு சிந்தசைஸ் த ஃபுட். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய சப்டைட்டில் இதில் என்ன, ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோட்டோ லித்தோட்ராப்ஸ். ஆனால் இதில் தமிழில் இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இல்லை தனியாலாம் எதுவுமே உங்களுக்கு தமிழில் தூய தமிழெல்லாம் எதுவும் கொடுக்க கிடையாது. ஓகேவா? இப்போது வேணால் சிம்பிளாக சொல்லலாம், ஃபோட்டோ தெர் இஸ் அ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபோட்டோட்ராஃபிக்னா தற்சார்பு ஒளிவூட்ட பாக்டீரியா, அவ்வளோதான் இருக்குது, ஒளிய ரொம்ப டீப்பாலாம் எதுவுமே இல்லை. ஓகேம்மா? அடுத்தது ஃபோட்டோலித்தோட்ராஃபிக் அப்படின்னா கனிம ஒளிச்சார்பு ஊட்ட பாக்டீரியா அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் எடுத்துக்கிறோம் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா. இதில் என்ன நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னா இம்பார்ட்டன்ட், அதனோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கோ போதும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா, க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா அப்படின்னாலே இன் திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா த ஹைட்ரஜன் டோனார் யார், ரொம்ப முக்கியம், H2S. தி பொசஸ் த பிக்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா பாக்டியோவிரிடின், அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் குளோரோபியம் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா is a best example for the bacteria belonging to the group hydrogen donor.
இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், தியோசல்ஃபேட். ஓகேவா? அப்போ அதில் இருக்கக்கூடிய என்னவாக இருக்கும், பாக்டீரியோ குளோரோஃபில். நல்லா பாருங்கள், குளோரோஃபில் இருக்கிறதுனால இது கன்ஃபார்மாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் திறமை உடையது. அதனால தான் எல்லாமே ஊட்டமுறை, தற்சார்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு உதாரணம் யார், குரோமாட்டியம் அப்படிங்கிறது உதாரணம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோட்டோ அடுத்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கரிம ஒளிச்சார்பு ஊட்ட பாக்டீரியா அப்படிங்கிற தமிழில் உங்களுக்கு ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ், ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ் பிரித்து படி, ஈஸியாக இருக்கும். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, யூட்டிலைஸ் ஆர்கானிக் ஆசிட், அதாவது ஆல்கஹால். ஓகே, அண்டு ஆஸ் அ ஹைட்ரஜன் டோனார். இதில் வந்து ஹைட்ரஜன் டோனார் எது, H2S. ஓகே, அடுத்தது பர்பிள், தட் இஸ் அ நான் சல்ஃபர் பாக்டீரியா. இது உதாரணம் மட்டும் புரிஞ்சுக்கணே, ஒவ்வொரு டாபிக் நீ படிக்கணும் இல்லை. அதாவது நான் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு கிவ் சம் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டிருந்தானா, ரோடோஸ்பைரலம் அப்படிங்கிறது அவனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோ ஆட்டோட்ராஃபிக். ஹீமோ அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீமோ, வாட் இஸ் த மீனிங் ஃபார் த ஹீமோ அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வேதிப்பொருள் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். they do not have the photosynthetic pigment. இதில் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு photosynthetic pigment இருக்கவே இருக்காது, ஏன்னா கெமிக்கல்ஸ் எல்லாமே இல்லைங்களா. hence they cannot use the sunlight யூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்டைன் த எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா, ஆர்கானிக் அல்லது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து டைரெக்டாக அது எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அடுத்தது ஹீமோலித்தோட்ராப்ஸ் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கோ, டைட்டில் தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். அவங்க என்ன கொஷின் கேட்குறான் அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி உன்னால் ஆன்சர் கொடுக்க முடிஞ்ச வரும். திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆர்கனைஸ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணம் பாருங்கள், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், சல்ஃபர் பாக்டீரியா கிவ் சம் எக்ஸாம்பிள், தியோபேசில்லஸ் தியோஆக்சிடன்ஸ். ஓகே, செகண்ட் பாருங்கள், அயான் பாக்டீரியா. அப்போ அந்த அயான் பாக்டீரியா அப்படின்னா என்ன உதாரணம், ஃபெரோபேசில்லஸ் அண்டு ஃபெரோ ஆக்சிடன்ஸ். புரிஞ்சு படிங்க. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அயான்னாலே ஃபெரஸ் இல்லையா, ஃபெரோ பேசில்லஸ், அடுத்தது ஃபெரோ ஆக்சிடன்ஸ். தேர்டு பாருங்கள், ஹைட்ரஜன் டோனார், தட் இஸ் அ ஹைட்ரஜன் பாக்டீரியா, ஹைட்ரோஜினோமோனாஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்ரிஃபையிங் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீமோ ஆர்கானோட்ரோப்ஸ், தட் இஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீமோ பாருங்கள், ஹீமோ ஆர்கானோட்ரோப்ஸ். திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைஸ் ஆர்கானிக் காம்பனண்ட் டு ரிலீஸ் த எனர்ஜி. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான், ஆல்ரெடி நம்ம படித்து தான். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மீத்தேன் பாக்டீரியா. கண்ணே தமிழ்லேயே அதே தான் இருக்குமா? ஓகேவா? மெத்தனோகாக்கஸ். அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா, அசிடோபாக்டர். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டோபேசிலஸ். ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, சப்டிவிஷன்ஸ். செகண்டு ஹெட்ரோட்ரோபஸ். அப்போ என்ன அர்த்தம், ஆப்சன்ஸ் ஆஃப் த பிக்மெண்ட்ஸ் இல்லை, தட் இஸ் அ குளோரோஃபில் ஆப்சன்ஸ். அப்போது என்ன டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குன்னா, we have to depends upon the other, okay, dead parts. ஓகே, அதுதான் நம்ம வந்து ஹெட்ரோ அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இந்த ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியம் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தீஸ் ஆர் த parasite nature. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் த கிளாஸ்டீரியம், மைக்கோபாக்டீரியம். தெர் இஸ் அ சாப்ரோஃபைட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பேசிலஸ் மைக்காய்ட்ஸ் ஆர் சிம்பயாட்டிக். தெர் இஸ் அ ரைசோபியம் இன் ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, 1 மார்க்ஸ் நிறையா இருக்குது. You should be clearly read out. Okay, each and every line you should be read very thoroughly. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தோன்னா பைனரி ஃபிஷன், நான் ஏற்கனவே சொன்னேன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் வரும்பொழுது ரீப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியா அப்படின்னாலே எப்படி ஏசெக்சுவல் அப்படின்னாலும் சரி, வெஜிடேட்டிவ் மெத்தடுக்கும் தட் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர், வெஜிடேட்டிவ் மெத்தடுக்கும் சிமிலர் தான். பைனரி ஃபிஷன் ஒன்று வரும், அதில் பார்த்தோன்னா கொனிடியா, எண்டோஸ்போம் ஃபார்மேஷன், இது 3மே தட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்.
அதே போல் இதில் ரொம்ப காமனாக இருக்குது பைனரி விஷன் இஸ் அ மோஸ்ட் காமன். இதுதான் 1 மார்க்கில் கேட்பான். பாக்டீரியாவுடைய ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டாலே பைனரி விஷன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிளியராக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பைனரி விஷன்னா என்ன? அண்டர் த ஃபேவரபிள் கண்டிஷன் த செல் டிவைட்ஸ் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். அதாவது தனக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு பாக்டீரியா செல்லானது டைரெக்டாக ஒரு செல்லேருந்து 2 செல்லாக டிவிஷன் ஆகிட்டு அந்த 2 செல்லாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இது சாதாரண சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தட் மூலிமா வரக்கூடியதான், சிம்பிளான ஒரு டிவிஷன்ஸ். ஸோ த நியூக்ளியர் மெட்டீரியல் டிவைட் த ஃபஸ்ட் அண்ட் இட் இஸ் ஃபாலோடு பை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் வந்து டிவைட் ஃபஸ்ட் ஆகும் அண்ட் இட் இஸ் ஃபாலோட் பை த ஃபார்மேஷன் ஆஃப் த சிம்பிள் தட் இஸ் அ மீடியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் இஸ் ஃபைனலி ரிசல்ட் in the separation of the 2 cells. அதான் சொன்னேன், சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் உங்களுக்கு பைனரி விஷனில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தடு நம்ம பார்க்குறோம். அதுதான் உங்களுக்கு பைனரி விஷனுடைய ஒரு சிம்பிளான ஒரு ட்ரா இருக்குது பாருங்கள். ஒரு செல்லாக அந்த ஒரே ஒரு செல் தான் ஃபஸ்ட்டு ஒரு செல்லு. அதில் பார்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். திஸ் ஒன் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் அ செல் வால். நியூக்ளியாய்டுங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியாய்டு. That is a nucleoid, that is a DNA structure. இல்லை பாருங்கள், என்டையர் ஸ்ட்ரக்சராக இருந்த நியூக்ளியாய்டு இப்போ ரெண்டாக பிரியுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே செல்லாக இருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வருது இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த நெருக்கமானது, இந்த நெருக்கம் வந்து அப்படியே சுருங்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும். ஓகேங்களா? அப்போ குறையும் இந்த அளவு. அப்போ அடுத்த முறையில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ ஒரு செல்லு ரெண்டாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ அந்த நியூக்ளியஸ் அப்படியே கண்டினியூவாக வந்துடும். அதை தான் உங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சாதாரண ஒரு சிம்பிளான மெத்தடில். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது திக் வால்டு பொசிஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கேன். 3 சப்டிவிஷன் இருக்குது. ஒன்று பைனரி விஷன்ஸ் இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தா 2 டைப்ஸு. ஒன்று பைனரி விஷன், தென் எண்டோஸ்பம். இப்போ எண்டோஸ்பம் பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ எண்டோஸ்பம் அப்படின்னாலே இதில் என்ன சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகவித்துக்கள். தமிழில் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தான் தமிழ்லேயும் இருக்குது. சில இடங்களில் உங்களுக்கு மாறுபடும் பொழுது நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ எண்டோஸ்போர்னா தமிழில் அகவித்துக்கள். இப்போ டியூரிங் த அன்ஃபேவரபிள் தட் இஸ் மீன்ஸ் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் அல்லது சூழலில் அகவித்துக்கள், அதாவது எண்டோஸ்போம் என்ன பண்ணாது, தோற்றுருக்கும். அப்போது என்ன சொல்கிறேன்னா டியூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் த பாக்டீரியா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போம். ஓகேங்களா? அந்த எண்டோஸ்போம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இந்த எதில் இருக்குது உதாரணம் அப்படின்னா இந்த பாக்டீரியா ஃபஸ்ட்டு பார்த்துக்க நல்ல இப்போ பேசிலஸ் மெகத்தீரியம், பேசிலஸ் எஸ்பெரிக்கஸ், கிளாஸ்டிரிடியம், டெட்டானி போன்ற பாக்டீரியாவில் இந்த எண்டோஸ்போம் ஆனது இருக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், பேசிலஸ் மெகத்தீரியம். தமிழில் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன். பேசிலஸ் ஸ்பெரிக்கஸ். ஓகேவா? அடுத்தது கிளாஸ்டிரிடியம், டெட்டானி. இந்த 3 உங்களுக்கு திக் வால்டு எண்டோஸ்போம் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் எண்டோஸ்போம் அப்படின்னா திக் வால்டு எண்டோஸ்போம் இது உதாரணம் சொல்ல அப்படின்னா இதை சொல்லணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் வந்து மற்றபடிலாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை. இதனுடைய கண்டினியூஷன் தொடர்ந்து 3rd பார்ட்டில் வருது. மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். அதில் ஹோம்ஒர்க்குக்கு 2வது ஒரு கிளிப் இருக்குது, 2 கிளிப் இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்.